இப்போ காமனா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னா நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் கேட்குறோம், ஸ்க்ரோட்டம் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே இன்வேரியபிளி வெரிகோசீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெரிகோசீல்னா சர்ஜரி பண்ணணுமா சார்? இதுதான் ஒரு காமன் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுங்க. நீங்க சொன்ன மாதிரி ஸ்கேன் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஸ்கேன் பண்ணி தான் நம்ம கிட்ட வராங்க. பட் வேரிகோசில் அப்படின்றதுனா என்ன? வேரிகோசில் அப்படின்றது விரையோட ரத்த குழாய்கள் பெருசாக இருக்கிறது, இதனால ஸ்பெர்ம் அஃபெக்ட் ஆகுது. பட் இந்த வேரிகோசில என்னதான் நம்ம அல்ட்ராசவுண்ட்ல கண்டுபிடிச்சாலும் ஒரு டாக்டர் அவங்கள நிக்க வச்சு எக்ஸாமின் பண்ணி கையால் அந்த வேரிகோசில் ஃபீல் ஆகுது அப்படின்னா அப்பதான் அது சிக்னிஃபிகண்ட். நீங்க கேட்ட மாதிரி அந்த பேஷண்ட்ஸ்க்கு சப்போஸ் இண்டிகேஷன் இருந்தால் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போறோம். பட் அல்ட்ராசவுண்ட்ல வேரிகோசில் இருக்கு ஆனா ஸ்பெர்ம் டெஸ்ட் நார்மலா இருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ராபப்ளி அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படாது. அதே பேஷண்டோடைய ஸ்பெர்ம் டெஸ்ட்ல சப்போஸ் கவுண்ட் கம்மியா இருக்கு, இல்ல மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி இந்த மாதிரி விஷயங்கள் கம்மியா இருக்கு அப்படின்னாலோ, இன்னைக்கு காலகட்டத்துக்கு புதுசா வரக்கூடிய டிஎன்ஏ ஃபிராக்மெண்டேஷன் இந்த மாதிரி டெஸ்ட் அதிகமா இருந்தாலோ அப்போ ஒய்ஃபோட ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வேரிகோசீல் சர்ஜரி பண்றதா வேணும்னு முடிவு பண்ணும். ஆக மொத்தம் அல்ட்ராசவுண்ட்ல கண்டுபிடிச்ச வேரிகோசீலுக்கு நம்ம இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு இல்லை. பட் கையில அந்த வேரிகோசீல் நல்லா ஃபீல் ஆகணும், அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கணும், இன்ஃபர்டிலிட்டியும் இருக்கணும். இந்த மூணுமே இருந்து ஒய்ஃபோட மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னா கண்டிப்பா வேரிகோசீல் சர்ஜரி நல்லா வேலை செய்யும்.